என்னைய பொறுத்தவரையிலும் சென்டரில் வந்து கட்ட வேண்டாம். அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அந்த பைப்பு வழியாக ஓவர்ஃபுல் ஆகி இது வழியாக உங்களுக்கு வெளியே போகிறப்ப இங்கே வந்து என்ன ஆகும்னா, இந்த பைப்பு மேலேருந்து நம்ம லெட்டின்லேருந்து வருது இல்லைங்களா, அங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, 4 பைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து நேற்று கட்டியாச்சு. என்னடா இது பூசாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், சந்து பதியாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்துட்டு இது பூசாமல் இருக்கு இல்லைங்களா, உள்ள கேப்பாக இருக்குது பார்த்தீங்க. எதுக்கு இந்த கேப்பாக இருக்குது, ஏன் சந்து பதியலை அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சந்து பதியாமல் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சிமெண்ட் பால் இதில் ஊற்றி, இப்போ நம்ம தொட்டிக்கு வந்து கொத்தனார் வந்து வாரி அடிப்பாங்க கலவை. அப்போ அந்த கலவை போய் அந்த சந்தில் பேக்கிங் ஆகி நல்ல ஒரு கிரிப்பை உண்டாக்கும், ஒரு பிணைப்பை உண்டாக்கும். பிணைப்பு உண்டாக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்கு, செப்டி டேங்கு, வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தொட்டியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி வந்து சந்து பதியாமல் கோடு அடிக்காமல் அப்படியே நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூச போகிறப்ப உங்களுக்கு நல்ல சிமெண்ட் பால் ஊற்றி பூசுகிறப்ப நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பு வச்சுருக்கோம் பாருங்கள், அங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, 4 பைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, 4 பைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு வந்து உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற தொட்டி வந்து மோட்ரு வச்சு மேலே நேராக டேங்குக்கு போகும். இந்த பைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பைப்பு வந்துட்டு நேராக இதில் ஓட்டை போட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா தொட்டி ரொம்பி வழியிற தண்ணி வந்து நேராக போருக்கு போகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு வாட்ரு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு போரில். அதுக்காக இந்த பைப்பு வச்சுருக்குறோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு மோட்டருக்கு போகுது இல்லைங்களா ஒயரு, இந்த வழியாக ஒயர் வந்து மோட்டருக்கு போகும். அதுக்காக இந்த பைப்பு வச்சுருக்கோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இது வந்து வெளியே கார்ப்பரேஷன் வாட்ரு வருது இல்லைங்களா, அந்த வாட்ரு வந்து தொட்டியில் ஊற்றுறதுக்கு இந்த பைப்பு வச்சுருக்குறோம். சரிங்களா. அப்புறம் பாங்க அந்த தொட்டிக்கு போகலாம், செப்டி டேங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மெத்தடு தான். பூசாமல் விட்ருக்கோம், சந்து பதியாமல் விட்ருக்கோம். சந்து பதியாமல் விட்டோம்னாக்கா, இப்போ பூசுகிறப்ப சிமெண்ட் பால் ஊற்றி நம்ம கலவையை கொத்தனார் வாரி அடிக்கும்போது இந்த சந்திலெல்லாம் போய் நல்லா வாரி அடிக்கும்போது நல்லா போய் உள்ளே அடைஞ்சிக்கிறப்ப நமக்கு வந்து வாட்டர் லீக்கேஜுங்கிறதே வராது நமக்கு. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா, இந்த பைப்பு மேலேருந்து நம்ம லெட்டின்லேருந்து வருது இல்லைங்களா, வேஸ்ட்டு வாட்ரு, பாத்ரூம் குளிக்கிற தண்ணி, லெட்டின்னு எல்லாமே இதில் வந்து இது வழியாக தொட்டிக்குள்ளே ஊற்றும் உங்களுக்கு. அதுக்காக இந்த பைப்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எதுக்கு அப்படின்னாக்கா, நாளைக்கு தொட்டி ஃபுல்லாகிடுச்சுன்னா கழிவுநீர் எடுக்கிற வண்டி வருது இல்லைங்களா, அந்த வண்டி வந்து இந்த மூடியை கழட்டிட்டு இது உள்ள பைப்பை விட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பைப்பு வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலேருந்து பாத்ரூம்லேருந்து வர தண்ணி வந்து இதில் ஊற்றும். இது ஊற்றி இது ரொம்புனுச்சு அப்படின்னாக்கா இது ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அந்த பைப்பு வழியாக ஓவர்ஃபுல்லாகி வெளியே போகும். இது வழியாக உங்களுக்கு வெளியே போகிறப்ப இங்கே வந்து என்ன ஆகும்னா, ஒரு ரிங்கு நம்ம போட்டுறோம். ஒரு 3 3 ரிங்கு போட்டு கீழே பதிச்சு இந்த தண்ணி பூரா அந்த ரிங்கில் விழுவுற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்புறமேட்டுக்குங்க. இதுதான் இந்த செப்டி டேங்கோட மெத்தடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க காட்டுவாங்க, 3 அடுக்காக செப்டி டேங்கை பிரிக்கணும், இதில் ஒரு செவுரு அதில் ஒரு செவுரு பிரித்து ஒரு இடத்துல வந்து அந்த கெட்டியான கழிவு வந்து தேங்கி நிற்கும், ஒரு இதில் வந்து வாட்ரு வந்து பூரா அந்த பக்கம் போகும் ஒரு தடுப்பில், அப்படி சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தவரையிலும் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அது எதுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா, இப்போ ஒரே தொட்டியாக கட்டியிருக்கிறோம். இந்த ஒரே தொட்டியில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கலந்து இருக்கும், புரியுதுங்களா. அதே வந்து நீங்கள் தடுப்பு கட்டிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அந்த கெட்டியான இதெல்லாம் தேங்கி நின்றுக்கும், ஒரு பக்கம் போய் உங்களுக்கு அந்த வாட்டராக வந்து தேங்கி நின்றுக்கும். அப்போ
அப்போ என்ன நடக்கும்னா, நாளைக்கு செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுன்னா ஒரு ஓட்டையில் விடுவாங்க. இப்போ இந்த பைப் இருக்குன்னா, இந்த பைப் இப்போ இந்த தண்ணியாக இருக்கிற இடத்துல இந்த பைப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் அந்த செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற வண்டி பைப்பை விடுவாங்க. விட்டு இதில் இருக்கிற தண்ணியை எடுப்பாங்க. என்ன தான் எடுத்தாலும் அந்தாண்ட இருக்கிற அந்த கெட்டியான கழிவு வந்து உங்களுக்கு அந்த செப்டி டேங்க் வந்து எடுக்க முடியாது. அதுவே வந்து அந்த தடுப்பு செவுறு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கலந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஓசை விட்டு ஒரு ஆட்டினாங்கன்னா எல்லாமே கலந்துரும். கலந்து கழிவு நீர் எடுக்கிறப்ப எல்லாமே உறிஞ்சி எடுத்துருவாங்க. நமக்கு அதுதான் வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும். உங்களுக்கு தடுப்பு செவுறு கட்டிட்டோம் அப்படின்னாக்க கழிவு நீர் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் தேங்கி நின்றுக்கும். இந்த வாட்டரை மட்டும்தான் எடுப்பாங்க. நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்கிற புரியுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லாகவே ஓப்பனாக விட்டுட்டோம்னா உங்களுக்கு கழிவு நீர் தண்ணி எல்லாமே ஒன்றா கலந்து நிற்கும். அப்போ வந்து செப்டி டேங்க்லேருந்து பைப்பை விட்டு எடுக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அந்த கழிவு நீர், கழிவு, கெட்டி கழிவு, தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த வழியாக செப்டி டேங்க் வண்டிக்கு போயிடும். தண்ணி மட்டும் நம்ம எடுக்கணும்னா அதான் நம்ம ஓவர்ஃபுல் பைப் வச்சுருக்குறோம், அது வழியாக நமக்கு வெளியே போயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து தண்ணியை மட்டும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி கழிவு நீர் வண்டியை வர சொல்லி அதை நம்ம எடுக்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்தவரையிலும் சென்டரில் வந்து கட்ட வேண்டாம், செவுறு மாதிரி கட்டி அதை தடுத்து வச்சோம்னா வெட்டி கழிவு ஒரு இடத்துல நின்றுக்கும், தண்ணியான ஒரு கழிவு வந்து ஒரு பக்கம் நின்றுக்கும். அது வந்து வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ன வேலையை உங்களுக்கு காட்டிட்டோம். நம்ம இது பூசினதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு சென்னையிலேருந்து நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு நிறையா பேர் கால் பண்ணுறீங்க. எல்லா காலும் நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் தான். ஆனால் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, சென்னையிலேருந்து நம்ம பேசுகிறவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டினாக்க என்ன சிக்கல் வருதுன்னா, அங்கே உள்ள மேஸ்திரி வச்சு நான் கரெக்டாக பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் பண்ணுவாங்களா, இங்கே ஆளை எப்படி பிடிச்சி கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, அங்கே 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1500 அந்த மாதிரி கட்டுறப்ப, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறப்ப நம்ம அங்கே உள்ள மேஸ்திரியை தான் நல்லா கரெக்டாக பார்த்து அவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, எத்தனை பில்டிங் வேலை செய்கிறாங்க, எத்தனை ஆள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நான் விடுவேன். நீங்கள் அது பயப்பட வேண்டாம். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, தேர்டு ஃப்ளோர் இந்த மாதிரி கட்டுறப்ப நம்ம ஆளுங்களை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வேலை செய்யலாம். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வேலை செய்யணும்னா நம்ம ஆளுங்களுக்கு தொடர்ந்து வேலை இருக்கணும். இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் வேலை இருக்காது நம்ம ஆளுங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த ஆளுங்களை நம்ம வேறு எங்கே கூப்பிட்டு போய் வேலை கொடுக்குறது அந்த ஆளுங்களுக்கு? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி ஜன்னல் மட்டம் கட்டியாச்சுன்னா லிண்டலுக்கு சன்சைடு அடிப்பாங்க, கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க. அந்த டைமில் ஆளுங்களுக்கு வேலை இருக்காது. அப்போ எங்கே கொண்டு போய் நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கறது? சொல்கிற புரியுதுங்களா? அதே மாதிரி மோல்டு மட்டம் கட்டி மேலே காங்கிரீட்டு போடுறதுக்கு, ஸ்லாபுக்கு பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுற வரையிலும் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இருக்காது. அப்போ எங்கே போய் நம்ம ஆளுங்களுக்கு கொண்டு போய் வேலை கொடுக்கறது? சொல்கிற புரியுதுங்களா? அதனால நான் சொல்கிறது என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஆளுங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேஸ்மெண்ட் லெவல் கட்டிட்டோம்னா அடுத்தாப்புல நம்ம பில்லர் போட்டு, அதுக்கப்புறம் செவுறு கட்டி, அதுக்கப்புறம் மோல்டு காங்கிரீட் போட்டு மேலே அப்படியே தொடர்ந்து ஆரம்பிக்கலாம் வேலை. நம்ம புரியுதுங்களா? பலவை பிரிக்கிற வரையிலும் நமக்கு கீழே வேலை செய்ய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ஆளுங்களை வச்சு மேலே வீடு கட்டலாம். மேலே வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது கீழே சென்ட்ரிங்லாம் பிரிச்சுருவாங்க. ஒரு செட்டு வந்து சென்ட்ரிங் பிரித்ததுக்கப்புறம் உள்ளே பூசை விடலாம். இங்கேருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆளுங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுக்க முடியும், நம்மளும் கரெக்டாக செய்ய முடியும். சரிங்களா? சென்னையிலேருந்து கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரவுண்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு இந்த மாதிரி கட்டுறவங்க சொல்லுங்கள், இங்கேருந்து ஆளை கூட்டு வந்து செய்யலாம். ஆனால் கிரவுண்டு மட்டும்தான் கட்டணும், எனக்கு ஒரு 15 சதுரம் கட்டணும் அப்படின்னாக்கா அங்கே உள்ள மேஸ்திரியை பிடிச்சி நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பயப்படாதீங்க. கட்டி முடிப்பாங்களா, இவங்க வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க, சென்னையில் இருந்தாக்கா இவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம். இவங்க திருப்பூரில் இருக்கிறாங்களே, நிறைய பேர் நினைக்கிறது அதான், திருப்பூரில் இருக்கிறாங்க எப்படி இவங்க வந்து செய்வாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க.
அப்படி வந்து உங்களை ஏமாற்றணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கங்க முதல்ல. எனக்கு இதுதான் தொழில். நான் இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சரிங்களா? நான் இதை நல்லபடியாக செஞ்சால் தான் எனக்கு அடுத்தடுத்த பில்டிங் வரும். எனக்கு அடுத்தடுத்து நான் வளர முடியும். புரியுதுங்களா? நான் செய்வேன், செஞ்சு கொடுப்பேன், மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கரெக்டாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். டவுட்டு கேட்கறதுக்காண்டி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. டவுட்டு கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் டவுட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா வீடியோவுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டுக்கு நிறையா கேட்டிருக்கீங்க. ஒரு பதில் கூட நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை. கமெண்ட்ஸில் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? டவுட்டு கேட்குறவங்களா இருந்தால் நேராக கமெண்ட்ஸுக்கு வந்து டவுட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா நல்லபடியாக கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிறது திருப்பூருங்க. சரிங்களா? திருப்பூரில் எங்கள் வீடு இருக்குது. திருப்பூரில் இருக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்ட போகிறவங்க எல்லாமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். திருப்பூர்னால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சைட்டு விசிட்டிங் பண்ணுறதுக்கு, தொடர்ந்து வந்து பார்க்குறதுக்கு, பண்ணுறதுக்கு, நான் வந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நமக்கு. திருப்பூரில் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்து நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறப்ப இதே மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பக்கம். திருப்பூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வருது கோயம்புத்தூர். அதனால் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே பண்ணலாம். அதே மாதிரி பெரம்பலூர் வந்து என் சொந்த ஊருங்க. பெரம்பலூரில் வந்து என் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து இதே தொழில் தான் பண்ணுறாங்க. நான் அங்கே அடிக்கடி போவேன், வருவேன். அதனால் எனக்கு அங்கே போகிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். திருப்பூர்லேருந்து பெரம்பலூருக்கு வந்து ஒரு 255 கிலோமீட்டர் தான் வருது. சரிங்களா? எனக்கு அங்கே பெரம்பலூரில் வீடு கட்டுறவங்க, வீடு கட்ட நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா எங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி பேசுங்க. எனக்கு பெரம்பலூர்லேயும் நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்புறமேட்டுக்கு ஷார்ட் வீடியோலாம் நான் வீடியோவுக்கு கீழே லிங்க் நான் கொடுக்குறேன். அதை போய் யாருமே ஷார்ட் வீடியோவில் போய் பார்க்குறதில்ல. அப்போ தானே அதோட வீடியோ தொடர்ச்சி வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். எங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வேலை செய்கிறோம், நம்ம கட்டிட சம்மந்தப்பட்ட இதில் எதுலாம் நம்ம ஏமாறுறோம் இப்படிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான். நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் எங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். சரிங்களா? இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.